सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயன சங்கீதம் நானாவேன். சந்தங்கள் நீயனால் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து மயக்கம் தந்தது யார்? தமிழோ அமுதோ கவியோ? சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே. பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன உன்னை கண்டால் மலரும் மொழியும் என்ன? அம்மாடியோ ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும். உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன். திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது. சிப்பி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது. ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. பூங்காரியே வேப்பிலைக்காரி
வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஏழைகளை ஏச்சதில்லை முத்துமாரி நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி மகராஜன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேணும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி 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 தாயே மகமாய் சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சலனங்களதில் இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சலனங்களதில் இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை
மனம் குணம் ஒன்றான முல்லை சம்சாரம் என்பது வீணை சந்தோஷம் என்பது ராகம் சலனங்களதில் இல்லை மனம் குணம் ஒன்றான முல்லை மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ கொஞ்சம் கற்பனை அள்ளி வைத்தேன் கொஞ்சம் கற்பனை அள்ளி வைத்தேன் அது கட்டிய வட்டங்களோ இல்லை கொட்டிய முத்தங்களோ கொஞ்சம் கற்பனை அள்ளி வைத்தேன் செம்பொன்மேனி திருச்சபையில் சேவை செய்ய வந்தேன் செம்பொன்மேனி திருச்சபையில் சேவை செய்ய வந்தேன் சிவந்த பவள பெட்டியில் எந்த சேவை கொள்ள வந்தேன் கும்ப கலசம் இன்னும் அழகு கோவில் கட்டி வைத்தேன் கும்ப கலசம் இன்னும் அழகு கோவில் கட்டி வைத்தேன் குளிர குளிர பாடும் வண்ணம் அருவி கொட்டி வைத்தேன் சுவைக்கு சம்மதமா இது மறைக்கும் மந்திரமா சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் இலைகள் மூடும் கனிகள் உண்டு போதை கொள்ள வந்தேன் இலைகள் மூடும் கனிகள் உண்டு போதை கொள்ள வந்தேன் இடையில் ஆடும் நடன சாலை பாவம் காண வந்தேன் சுகமுலாவும் சொற்களாகம் நானும் கொண்டு வந்தேன் சுகமுலாவும் சொற்களாகம் நானும் கொண்டு வந்தேன் தொடர தொடர என் வாசலும் ஞானம் கொண்டு வந்தேன் சுவைக்கு சம்மதமா இது மறைக்கும் மந்திரமா சித்திர மண்டபத்தில் சில முத்துகள் கொட்டி வைத்தேன் அதன் தத்துவம் என்னடியோ உந்தன் முத்திரை போடடியோ
பந்தலின் கீழே நிலமடந்தை மடியினிலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா காடுமலை வயல்கள் எல்லாம் களஞ்சியங்கள் ஆகுமடா காடுமலை வயல்கள் எல்லாம் களஞ்சியங்கள் ஆகுமடா பாடுகின்ற கடலும் நெருப்பும் படைவரிசை ஆகுமடா நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் நாட்களடா சூரியனை பந்தாடி சுழல்வதுதான் நாட்களடா காரியமாய் காற்றும் மழையும் கடமை செய்யும் ஆட்களடா நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டு வைத்தான் ஒரு சட்டம் பிறந்தவர்கள் இறந்திடவே போட்டு வைத்தான் ஒரு சட்டம் இறந்தவர்கள் பிழைக்க இன்னும் இயற்றவில்லை மறு சட்டம் நீலவான பந்தலின் கீழே நிலமடந்தை மடியின் மேலே காலதேவன் அரசாங்கம் நடக்குதடா அவன் கட்டளையில் இவ்வுலகம் கிடக்குதடா கோயில் தூண் பின்னால நின்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் உடனே போலீஸ்ல சொல்லல ஐயோ அவன் என்ன செய்யறான் எதுக்காக போலீஸ்ல சொல்றது அவன் உங்ககிட்ட ஏதாவது கேட்டான ஆமாங்க என்கிட்ட எதையோ கேட்டா அது என்னால கொடுக்கக்கூடிய பொருள் தான் என் உள்ளம் சொல்லுது ஆனா என்னால என் அறிவுக்கு புரியலைங்க பார்வதி அவனை நீ பார்த்து பயந்துருக்க அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறேன் இல்லைங்க அவனை பார்த்து நான் பயப்படுறீங்க அப்படி பயந்திருந்தா திரும்ப திரும்ப அவனை பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு உண்டாகுமா அந்த முகம் என்னை காந்த மாதிரி கவர்ந்ததே ஏங்க பார்வதி என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் அழைச்சிக்க ஐயோ அவனை நேருக்கு நேரா பார்த்ததுல இருந்து இப்படிதாங்க என் உள்ளமும் உடம்பும் பதறுதுங்க அந்த பையன் கண்ணை உயர்த்தி என்னை பார்த்தானே அந்த பார்வையில இருந்த ஏக்கம் அந்த பையன் ஏன் என்ன அப்படி பார்த்தான் ஏன் அப்படி கலங்கிறான் என்கிட்ட அவன் எதை கேட்டான் எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் டாக்டர் என்ன உங்களுக்கு தெரியுதா உங்க ஓல்ட் ஃப்ரெண்ட் நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ரொம்ப வருஷங்கள் ஆச்சு யூஆர் கரெக்ட் ஏறக்குறைய 25 வருஷங்களுக்கு பிறகு வந்திருக்கிறேன் ஆமா அப்போ பிறந்த குழந்தைய பாக்குறதுக்காக வந்திருந்தீங்க இப்ப அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் நீங்க என்ன செய்ய சொன்னீங்க கொன்னுட சொன்னேன் அதை நான் செய்துட்டேன் அந்த குழந்தை சாதனை உங்க வீட்லயும் வச்சு வளர்க்கல அதை எங்கேயோ கொண்டுட்டு போய் விட்டுட்டீங்க இல்ல அந்த குழந்தை செத்து 25 வருஷம் ஆச்சு கிடையாது இப்ப அவனுக்கு 25 வயசு ஆகும் அவனை பத்தி முழு விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும் வைத்திய காரணமான உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு சகிச்சுட்டு இருந்த பழைய நண்பன் ராஜு இல்ல இப்ப உங்க முன்னால் அடிக்கிறது ஜஸ்ட் டாக்டர் ராஜு டியோ டாக்டர் நீங்க ரொம்ப நல்லவர் ஆனா போய் நிறைய சொல்றீங்க உண்மை என்ன எனக்கு தெரியும் நான் சொன்னபடி அன்னைக்கு அவனை கொண்டு இருந்தா இன்னைக்கு அவன் ஒரு பிச்சைக்காரனா திருடனா நடுத்தருவ அரைஞ்சிட்டு இருக்க மாட்டான் அப்படி இருக்கவே முடியாது இதை நான் நம்பவே மாட்டேன் சொல்றேன் ஏறிட்டுள்ளே வந்து திருடவான் நான் அவனை துப்பாக்கியால சுட்ட டாக்டர் மகன்னு தெரிஞ்சுமா மனசு வந்து சுட்டீங்க முதல்ல திருடன்னு தான் நினைச்சேன் பிறகுதான் அவன் என் பிள்ளையா இருப்பானோன்னு யோசிச்சேன்
உடனே புள்ள பாசம் உண்டாகி என்கிட்ட ஓடி வந்துட்டீங்க இல்ல? என்ன கேலி செய்ய உனக்கு உரிமை உண்டு ராஜு. ஐ மீன் டாக்டர் ராஜு. மிஸ்டர் சங்கர், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 9 மாதங்களா தாயுடைய வயிற்றுல சிறையிருந்து 10வது மாசம் வெளியே வந்த உடனேயே கொலை செய்ய சொன்ன அந்த ஈவரக்கமில்லாத தகப்ப எப்படி இருப்பான்னு பார்க்கணுங்கிற ஆசையிலையோ அல்லது வெறியிலையோ உங்க பிள்ளை திருடனா வராம திருடம் மாதிரி வந்திருக்கலாம் இல்லையா? அதாவது நான் சொல்றபடி சாகாம நீங்க நினைக்கிறபடி உயிரோட ஒருவேளை அவன் இருந்திருந்தா. அழகான கற்பனை. ராஜு, நீ டாக்டருக்கு படிக்காம வக்கீலுக்கு படிச்சிருந்தீங்கன்னா நல்ல பேர் கிடைச்சிருக்குண்டா. ராஜு, ராஜு, என்ன சங்கர் சொல்லு. என் பிள்ளைய நீ கொல்லலையே. நீ செய்ய சொன்ன காரியத்தை உண்மையான ஒரு நண்பனும் பொறுப்புள்ள ஒரு டாக்டரும் ஒரு காலம் செய்ய மாட்டான். ராஜு, என் மனைவி தான் பெற்ற பிள்ளையை ஒரு பிச்சைக்கார மாதிரி பார்த்திருக்காரா? அவன் தான் நான் மகங்கிறது மனைவிக்கு தெரியாது. தெரியாது. ஆனா அவனை பார்த்ததுல இருந்து அவன் தவிக்கிற தவிப்பும் துடிக்கிற துடிப்பும் ஏதோ ஒரு இனம் தெரியாத உணர்ச்சி தன்னை ஆட்டி படைக்கிறத அடிக்கடி என்கிட்ட சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் என் மகனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். இப்ப அது உண்மையா போச்சு. ராஜு, ஒரு தாயினுடைய உள்ளம் இருக்கே, அதனுடைய சக்தியே சக்தி. உண்மைதான் சங்கர். அந்த வயிறு ஒரு உயிரை வளர்த்த வயிறு இல்லையா? அவங்க ரத்தம், அவங்க சதை துடிக்காம என்ன செய்வாங்க? ராஜு, என் மகனுக்கு அதை செய்ய இதை செய்யன்னு உனக்கு உத்தரவு போட எனக்கு அதிகாரம் கிடையாது. அவனை கொல்ல சொன்னவனா இருந்தாலும் நண்பன்கிற முறையில உன்னை கெஞ்சி கேட்டு நாயா அலையிற என்னுடைய மகனுக்கு நல்வாழ்வு கொடு. அவனுக்கு உயிரை கொடுத்த நீயே வாழ்வு கொடு. உடஞ்சி சிதறி போயிருக்க அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து. ராஜு, என் மகனை காப்பாற்ற. சங்கர், அவனுக்கு எது நல்லதோ அதை செய்ய எனக்கு தெரியும். இதுக்கு சிபாரிசு தேவையில்லை. மறுபடியும் நீ என்ன தப்பா நினைச்சுக்காது. இது என் மகனுடைய வருங்கால வாழ்வுக்காக நான் கொடுக்கிறேன். எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் எழுதி சொல்லு. எத்தனை நாள் உன் பணத்துலதான் அவன் வளர்ந்தானா? நான் இதை வாங்க மாட்டேன். ராஜு, இது எனக்கும் என் மகளுக்குள்ள பாத பிரச்சனை. நீ இதுல தலையிடக்கூடாது. வேணும் வேணான்னு முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய மகன். சங்கர், உன் மகனை பார்க்கணுமா? கண்ணா, நீங்களா? ஏன் கண்ணா, வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? உங்க வீட்டு அறைக்குள்ளேயே அடைபட்டு கிடக்கிற இந்த கூண்டு கிளி வேற யாரை எதிர்பார்க்கும் டாக்டர்? கிளி கூண்டுக்குள்ளதான் அடைஞ்சிருக்குதுன்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா சில சமயங்கள்ல எனக்கும் தெரியாம அது வெளியே போய் சுத்திட்டு வருது. ஆனா இந்த கிளியை புரிஞ்சுக்கவோ பிடிக்கவோ யாராலும் முடியாது டாக்டர். பிடிக்க முடியாதுன்னு சொல்லு, ஆனா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லாத. ஏன் டாக்டர், உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டார் கண்ணா. டாக்டர், இப்ப புரியுது. கோவில்ல எங்க அம்மா என்ன பார்த்தாங்க. நான் யாருன்னு தெரியாமலேயே ரத்த பாசத்தால உணர்ந்துகிட்டு இருக்காங்க. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், தர்மத்தினுடைய தீர்ப்பு கொஞ்சம் தாமதமா தாப்பா கிடைக்கும். போங்க டாக்டர், தர்மமாவது தீர்ப்பாவது அப்பனாவது பிள்ளையாவது. இல்ல கண்ணா, நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பா உன்னை ஒரேடியா வெறுப்பு இல்லை. அப்படி இருந்தா இந்த செக்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருப்பாரா? செக்கா? ஆமா, 5 லட்சமோ 50 லட்சமோ நீ இஷ்டப்பட்ட தொகையை எழுதிக்கலாம் சொல்லியிருக்கிறார். டாக்டர், எனக்கு தேவை எங்க அப்பாவோட பணமா இல்ல பாசமா? இதை ஏன் டாக்டர் வாங்கினீங்க? கண்ணா, இதை நான் வாங்க மறுத்தேன். ஆனா இது தகப்பனுக்கு மகனுக்கு உள்ள பாச பிரச்சனை. இதுல தலையில எனக்கு உரிமை இல்லைன்னு உங்க அப்பா சொல்லிட்டார். இந்த இதை நீ எப்படி வேண்டாலும் பயன்படுத்திக்கலாம். பாத்தீங்களா டாக்டர், என் தலையெழுத்து அலங்கோலமா எழுதின எங்க அப்பாவோட கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு. என்ன கண்ணா, இன்னைக்கு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதாவது விசேஷமா? உடம்புலதான் அழகு கிடையாது, உடையாவது அழகா இருக்கட்டுமே தான் டாக்டர். கண்ணா, உடல் அழகு இல்லாட்டி என்ன, உள்ளந்தான் அழகா இருக்கணும். அதைத்தான் யாரு விரும்புவாங்க? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் அதை விரும்புவாங்களா டாக்டர்? நிச்சயமா கண்ணா, நிச்சயமா. அதை வச்சுதான் ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய காவியமே எழுதிருக்கிறார். ஒத்தல்லோ நாடகமே அதுதான். ஒத்தல்லோங்கிறவன் கருப்பா அவலட்சணமா இருப்பான். ஆனா ஒரு பெரிய வீரன். அவனுடைய உள்ளத்த அழகியும் உடல் வலிமையும் பார்த்துதான் டெஸ்டிமோனான்ற ஒரு பெரிய அழகி அவன் பேர்ல ஆசைப்பட்டவனை கல்யாணமே செய்துக்கிட்டான். ஆமா, திடீர்னு ஏன் இதெல்லாம் நீ கேட்கிற? டாக்டர், நான் பெரிய பேராசக்காரனா போயிட்டேன் டாக்டர். மண்ணை தோண்டி வைரம் இருக்கா தங்கம் இருக்கான்னு பாக்குற மாதிரி இதயங்களை தோண்டி அன்பு இருக்கா பாசம் இருக்கான்னு பார்க்க நினைக்கிறேன் டாக்டர். தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என் பேர் கண்ணன். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை
நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே. அப்பா அப்படின்னு உங்களை நான் கூப்பிடட்டுமா? ஒரே ஒரு தடவை. கண்ணா, அப்பா, கண்ணா, என்ன மன்னிச்சிருக்க. இதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க டாக்டர் கிட்ட கொடுத்த பிளான் செக். கண்ணா, இது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்கத்தான் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா. நான் உங்களுக்கு முதல் குழந்தை தானே? ஆமா, முதல் குழந்தை. அதுவும் ஆண் குழந்தை பிறந்துட்டான். அப்பா அம்மா அது மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? உண்மைதான். இல்ல போய் என் வரைக்கும். ஏப்பா, நான் பிறக்கும் போது கூட நீங்க இதே மாதிரி பணக்காரரா தானே இருந்தீங்க? ஆமா. அப்பா, நான் விகாரமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வேண்டாத பொருளை குப்பை தொட்டியில வீசி எறிகிற மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரிதான் செய்தாரா? இல்ல. ஏன்? அவர் அழாதவர், இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாதவர். இல்ல, உங்க அப்பா ஏன்? அதனால்தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்கார். அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள பணத்தையும் கவனத்தையும் மட்டும்தான் வச்சு பூட்டியிருக்காரு. அதனால தான் பெத்த பிள்ளையே வேணாம்னு சொல்லிட்டார். கண்ணா, அப்பா, எதிர்காலத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத மறந்துட்டு என்ன வெறுத்து ஒதுக்கி அனாதையா அறியும்படியா செஞ்சிட்டீங்களே. இதை விட நான் பிறந்தப்பவே என்னை கொண்டு இருக்கலாமே. நீ உயிரோட இருக்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா இல்லைன்னா நீங்களே ஒரு வழியா என்னை எப்படியாவது கொண்டு இருப்பீங்க. இல்ல அண்ணா, நான் இப்ப குற்றவாளி கொண்டுனேன், கடந்த காலம் சாட்சி கொண்டுனேன். நீ நீதிபதி ஸ்தானத்துல என் குற்றங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்புறேன். நீ என்ன தண்டனை கொடுக்கறியோ அதை நான் ஏத்துக்கிறேன். மெல்லவும் முடியாம முழுக்கவும் முடியாம எவ்வளவு சுருக்கமா சொல்லி முடிச்சு. ஏப்பா, இந்த விஷயம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? தெரியணும்னு நீ விரும்புறியா? இல்ல, இறந்தவனாவே இருக்கு. அது மட்டும் அழகான எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அவலட்சண மகனா இருக்க வேண்டாம். எங்க அம்மாவுக்கு மகனா இருக்க வேண்டியவன் என் தம்பி தான். கலகலன்னு இருக்கிற உங்க குடும்பத்துல என்னால ஒரு கணவரை ஏற்பட வேண்டும். டாடி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கொஞ்சம் பணம் வேணும். அதுக்கு இதுதான் நேரமா? எக்ஸ்கியூஸ் மீ டாட், நீங்க தூங்கலன்னு தெரிஞ்சது. காலையில நீங்க ஆபீஸ் போகும்போது உங்களை ஒரி பண்ண வேணும் தான் இப்ப வந்தேன். ஐம் சாரி டாட். ஏண்டா எப்ப பார்த்தாலும் பணமா? நீ என்கிட்ட வரதே பணத்துக்காக தானா? நோ டாட், என்னுடைய ஹோட்டல். ஹோட்டல் 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 எழுத்து மூடு. நீ வியாபாரம் செய்தது போ. எஸ் எஸ், நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏதோ தெரியாதனமா சில தவறு நடந்து போச்சு. அதை சரி கட்டுறதுக்காக தான் கொஞ்சம் பணம். என் தேவை தெரிஞ்சு கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கீங்களே. இதுல என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல? இதான் கடைசி தரேன். தேங்க்யூ டாட், குட் நைட். பாத்தீங்களாப்பா, உங்க பணத்துக்கு உரியவன் யாரோ அவன்கிட்டயே அது போய் சேர்ந்துருச்சு. தம்பி பாக்கியசாலி இல்ல, அவன் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கான். அவனுடைய கூட்டாளிகள் நான் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவானு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா, நான் அவனுடைய நிழலா இருந்து அவனை பாதுகாப்பேன். தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உயிரை கொடுத்தாவது தம்பியை நான் காப்பாற்றுவா. வரேன். ஏன் பயப்படுறேன்? This is my house. எங்க மம்மி இருக்கே, அது நான் சொல்றபடி தான் கேட்கும். எங்க டாடி இருக்கே, அது ஒரு ஜப்பான் பொம்மை. மம்மிக்கு கொடுத்தா டாடி ஆடும். ஹே மம்மி, இது யார் தெரியுமா? இது யார் தெரியுமா? இல்ல அப்படியே ஓடி நான் ஷூட் பண்ணிடுவேன். நான் ஜப்பான் பொம்மையா? உங்க மம்மிக்கு கொடுத்த ஆடுவேனா? எங்க இதை ஆடவை பார்க்கலாம். நோ டாட், நான் இவளுக்கு ஒரு ஜஸ்ட் ஷோ காட்டினேன். தட்ஸ் ஆல். யாரத்தை போட்டு நிமி 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 மம்மி 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 நிமி. என்னடா ஜபம் பண்ற? நிமி நிமி நிமினா நிர்மலா. யூ ஷட் அப். ஏன் விலைக்கு கூட்டிட்டு வந்து? Nothing dad, just like that. நிமி வீடு பார்க்கணும்னு சொன்னா அது வீடு பார்க்கவா? டாட், நான் நிமி ரொம்ப லவ். இல்ல டாட், நான் இல்லவே இல்ல. நிமி தான் என்ன ரொம்ப லவ் பண்றா. ட்ரூ லவ். டாட், நான் நிமியை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீங்க வந்து பிளஸ் பண்ணணும். எப்படி? நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இல்ல, அப்பா இருக்காங்க. உங்க அம்மா இருந்தா இப்படி ஒரு பையனோட தனியா வருவியா? உங்க அப்பா உன்னை இஷ்டப்படி வளர்த்திருக்கான். அதனாலதான் காதல் கிதல் அவன் கூட சுத்திட்டு கடைசியில என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இல்லையா? இல்லைங்க,
அவர்தான் எங்க அப்பா கிட்ட தனியா பேச எனக்கு தைரியம் இல்ல. நீ என்ன உண்மையா காதலிக்கிறேன்னா எனக்கு சப்போர்ட்டா கூட வான்னு கூப்பிட்டாரு. பணக்கார விட்டு பையனை காதலிக்கிறது கசக்குதா? அவரை பிடிச்சாதான் பணத்தை கறக்கலாம், கரெக்டா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஊட்டி கொடைக்கானல் போகலாம், நேர்த்தியான ஹோட்டல், நிலா சாப்பாடு, குதிரை பந்தயம், கும்மாளம், அது இது. நீங்க சொன்ன காரணங்களுக்காக உங்க பிள்ளை வேணா என்ன பிடிச்சிருக்கலாம். உங்க பிள்ளைதான் எனக்கு தூண்டில் போட்டாரே தவிர நான் ஒண்ணு அவருக்காக ஏன் கேட்டு கிடக்கல. ஏதோ கௌரவமான குடும்பத்துல பிறந்தவர் பாவம் வெகுளியா இருக்காரேன்னு பரிதாபப்பட்டு சம்மதிச்சேன். இதை நீங்க நம்மளாலும் கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். எனக்கு மனசாட்சி இருக்கு. ஏதோ நாகரிகம் தெரிஞ்சவங்களாச்சே, தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அவளை எப்படி வாய்க்கு வந்து அப்படி பேசுறதுதான் கௌரவமா? என்ன யாரும் நினைச்சுக்கிட்டீங்க? எனக்கும் அது போல பெரிய பங்களா இருக்கு. எங்க அப்பா உங்களை மாதிரி கௌரவமானவர் தான். நானும் பெரிய இடத்து பொண்ணுதான். அழாதம்மா, அழாது. உங்க அப்பா யாரம்மா? டாக்டர் ராஜு, எஃப்ஆர்சிஎஸ். என்னங்க, நம்ம டாக்டருடைய பொண்ணா இது? நான் போறேன். திடீர்னு ஒரு பொண்ணு கூட சுத்துறான்னு கேள்விப்பட்டு நான் உன்னை பத்தி விசாரிச்சேன். என் ஃப்ரெண்டோட டாக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என்னுடைய வருங்கால மருமகள் எப்படி இருக்கான்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி வெகுளி பசங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி திறமையான மனைவி தான் கிடைக்கும். அதனால தான் நீங்க மம்மியை கட்டிக்கிட்டீங்க. நிம்மிடாலே, நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேன் இல்ல? கோபத்திலையும் குமுறலையும் நீ உங்க அப்பா மாதிரி இருக்கிய. உங்க அப்பனை இப்படித்தான் திடீர்னு எரிமலையா வெடிப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு ஐசா குளிர்ந்துருவான். இப்ப நீ எப்படி எரிமலையா ஐசா? போங்க மாமா, நல்லா இருக்கு. புள்ளைய பெத்தவ நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிறத மறந்துட்டீங்களே. இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். தாரை கட்டின மறுநாளே தாரையா மாதிரி என்ன பண்ற பாரு. ஐயோ, அத்தை வேண்டாம் வேண்டாம். மகாராசியா இருமா. பார்வதி, விஜயனுடைய கல்யாணத்தன்னைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். என்னங்க அது? விலை மதிக்க முடியாத பரிசு. என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? கல்யாணத்தன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாலேயும் அந்த பரிசு உனக்கு கொடுக்க போறேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. அழகான மரகத புல்வெளி சோலை, மனதை மயக்கும் மாலை நேரம். இந்த உலகத்தையே மறந்த நிலையில் ஒரு ஆடவனும் ஆடவியும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடவியை நானும் பார்த்தேன். எங்கோ பார்த்த முகம். எங்கு பார்த்தேன்? போதும் போதும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி பேசுறீங்களா? நான் முந்தி உங்ககிட்ட சொன்னேனே, அவர்தான் அவரு. உங்ககிட்ட சுலபமா சொல்லிட்டேன். இத அப்பா கிட்ட எப்படிதான் சொல்ல போறேனோ. நீதான் உங்க அப்பாவுக்கு செல்லமான பொண்ணாச்சே. ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்த அப்பாட்ட சொல்றதுக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்படின்னா காலம் பூராவும் உங்க காதலுக்கு பார்க்கும் பீச்சும் தான் கேடி. போங்க பண்ண, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. அப்பா, உனக்கு நல்லா தெரியும்பா. நாங்க 2 பேரும் சந்திக்க முடியாதபடி என்னென்னவோ சொல்லி மறைச்சு வச்சிட்டீங்கல்ல. நான் கூட முதல் தடவை அவர் முகத்தை பார்க்கும்போது பயந்துட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு நல்லவர். கண்ணா, உனக்கு நேரமாச்சுல, நீ ரூமுக்கு போ. நானும் போறேன்ப்பா. என்ன கையும் விட்டா ஓடிடுவாளே. எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மறைக்க முடியும்? வேண்டாம் கண்ணா, அவசரப்படாத. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அப்புறமா வந்து பேசுறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இல்ல டாக்டர், இது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா மறுபடியும் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு துணிச்சல் வருமோ இல்லையோ? கண்ணா, டாக்டர், நிம்மி ஒருத்தனை காதலிக்கிறான். அவன் உங்களுக்கு வேண்டாதவருடைய பையனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து தான் தீரணும். கண்ணா, நீ வெகுளித்தனமா பேசுறதெல்லாம் எனக்கு விளங்கி இருக்குது. ஆனா இப்ப பேசுறது விளங்கவே இல்லை. உன் வாழ்க்கை பிரச்சனை இவ்வளவு பெரிய பாரமாக்கி அதை என் தலையில் சுமத்துவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. பாரமா? என்ன டாக்டர், உங்க மகளை சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவன் யாரை காதலிக்கிறா தெரியுமா? கோடீஸ்வர சங்கருடைய மகன் விஜய. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இதெல்லாம் இங்க வச்சிருந்து பொழுது விடிச்சதும் அந்தந்த இடத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. போலீஸ் தேடிட்டு வந்தாங்க வரும். ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிறது போல ஜாக்கிரதை. விஜய்க்கு தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி காரியம் நடக்கணும். எஸ் பாஸ். எனக்காடா தெரியக்கூடாதுல்ல? எனக்கு தான் தெரிஞ்சிருச்சேன். எதை என்ன ஃபூல் நினைச்சேன். விஜய் என் பேர் சொல்லாத ஓய்ச்சிருவ ராஸ்கல். என் முன்னால வர எவ்வளவு கட்சி இருக்கணும் உனக்கு? யாரா நீங்க? யாரா நீ? என்னடா இவ்வளவு கோல்டு வச்சிருக்க? எங்க அப்பா கிட்ட கூட இவ்வளவு கோல்டு இல்ல. ஓ, எனக்கு தெரியாம ஏன் ஹோட்டல்ல கோல்ட் ஸ்மக்லிங் பண்றியா?
விஜய், உன் தலையை காப்பாத்திக்கணும்னா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்னடா தேட்டன் பண்ற? தேட்டன் பண்றேன். மரியாதை இதெல்லாம் எடுத்துக்கிட்டே கூட போலீஸ் ஸ்டேஷன் போ, இல்லாட்டி எங்க அப்பாவுக்கு டெலிபோன் பண்ணுவேன். பிடிச்சு கட்டுங்கடா இவனை. ராஸ்கல். என்னங்க விஜய் இன்னும் வரலைங்களே? அதுக்கு நான் என்ன செய்யறது? எல்லாம் நீ கொடுக்குற செல்லம். ராத்திரி பூரா ஊரை சுத்திட்டு வருவான் தடிப்பை. இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணாம. ஹோட்டல்ல இருந்து போன் பண்ணானா? இல்லைங்க. ஐயோ பாவம், குழந்தை மாதிரி இருக்காரு. இவரை கட்டி போட்டு என்ன பண்ண போறீங்க? குழந்தையாகவே இருந்தா யாருக்கும் கெடுதல் இருக்காது. என்ன யாருன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான். இனிமே இவனை வெளியே விடக்கூடாது. இவனை பொறுத்த வரைக்கும் யானை இருந்தாலும் 1000 போ, இறந்தாலும் 1000 போ. இவனை வச்சு எப்படி பிசினஸ் பண்றேன்னு பாரு. என்னடா என்ன கட்டி போட்டுட்டீங்க? ஏடா, உனக்கு நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். ஏண்டா என்ன கட்டி போட்டு? என்னப்பா பண்றது? பணம் உங்ககிட்ட தானே இருக்கு. நீ இங்கே இரு, நான் அப்புறமா வரேன். ஹலோ, மிஸ்டர் விஜய் வீட்டுக்கு வந்துட்டாருங்களா? இல்லையே, விஜயில தான் தேடிட்டு இருக்கோம். நீங்க தேடுவீங்கன்னு நினைச்சுதான் நானே போன் பண்றேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன செய்யணும்? அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் கேஷா இம்மிடியட்டா வேணும்னு சொல்றேன். 10 லட்சமா? விஜய் உங்களுக்கு திருப்பி வேணும்னா 10 லட்சம் ரூபாய் உடனே எனக்கு கொடுக்கணும்னு சொல்றேன். புரியல? இப்ப விஜய் எங்க இருக்கா? பத்திரமா என்கிட்ட தான் இருக்கிறார். நீ யார் பேசுறது? நான் யாருன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஒரே பிள்ளை விஜய் உங்களுக்கு திருப்பி வேணும்னா காரைக்குள்ள 10 லட்சம் ரூபாய் தயார் செய்து ஒரு பெட்டியில வச்சுக்கோங்க. மிஸ்டர், நீங்க அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்தை பத்தி நான் மறுபடியும் போன் பண்றேன். மிஸ்டர் சங்கர், உங்களுக்கு போலீஸுடைய உதவி வேணுமா இல்ல உங்க புள்ளியினுடைய உயிர் வேணுமா? நல்லா யோசனை செய்து எதையும் செய்யுங்க. மிஸ்டர் விஜய் இப்ப மயக்கமா இருக்கிறாரு. இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க பிளீஸ். நான் மறுபடியும் போன் பண்றேன். ஓகே? ஹலோ ஹலோ சங்கர். ஓ, நீங்களா? தயாரா இருக்கு. 10 லட்சம் கேஷா கொண்டுட்டு வரேன். இதோ புறப்படுறேன். யாரும் இல்லை, நான் மட்டும் தனியா என் காரை ஓட்டிட்டு வரேன். லுக் மிஸ்டர், நான் பணத்தை பத்தி கவலைப்படல. என் பையன் மேல ஒரு சிறு காயமும் ஏற்படாம என்கிட்ட ஒப்படைக்கணும். எங்க வர? ராயன் கோட்டை பழைய அரமனை. தெரியும், அந்த காட்டுக்குள்ள இருக்கு. ராயன் கோட்டை பழைய அரமனை தானே? வந்துடுறேன். இதோ புறப்படுறேன். ராயன் கோட்டை பழைய அரமனை. அப்பா, அந்த பெட்டியை என்கிட்ட கொடுங்க. எதுக்காக? அந்த பணத்தை வீசி எரிஞ்சிட்டு விலை மதிப்பில்லாத என் தம்பியை உயிரோட கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணா, சரியான சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த நான் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயிரா என் பேர்லையா? எதுக்கு? கண்ணா, என் சொத்துக்கள் முழுவதும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். இனிமே அத்தனைக்கு உரியவன் நீதான். என்னப்பா இது? புது சொந்தமும் பந்தம். கண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பிறக்கும் போது நான் தான் பிச்சைக்காரனா பிறந்தேன். நீ பிரபுவாவே பிறந்தேன். கண்ணா, உங்க அப்பா ஒரு கோழடா. உங்க அப்பா ஒரு கோழை. உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்ச குற்றத்தை ஒத்துக்கவும், இன்னை வரைக்கும் நீ உயிரோட இருக்கிறங்கிற உண்மையை சொல்லவும் தைரியம் இல்லாத ஒரு கோழடா. ஆனா உன் தம்பி கல்யாணத்துல எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கொண்டுட்டு போய் நிறுத்தணும். நீ யாருங்கிற உண்மையை சொல்லணும். ஆனந்தத்தால உங்க அம்மாவை அப்படியே மெய்மறக்க செய்யணும். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்டா கண்ணா. அதெல்லாம் நடக்காது போல இருக்கப்பா. அதெல்லாம் நடக்காது போல இருக்கு. ஏன்பா அப்படி பேசுறீங்க? கண்ணா, நாம சந்திக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கலாம். ஒருவேளை உன் தம்பியை நான் சேர்ந்து திரும்பி வரலாம். இல்லைன்னா அவன் மட்டும் வரலாம். அதுவும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் திரும்பி வராமையே போயிடும். அப்பா, இல்லாத பொருளை யாராலையும் இழக்கவே முடியாது. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் இல்லாதவன். இல்லாமையே போயிடுறேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இடையில வந்த பந்தம் தானப்பானா என்ன உதறி அடிச்சிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா என்னைக்குமே நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணும். அவ்வளவு. விடுதப்பா பேட்டி. முடியாது முடியாது முடியாது. நான் சொல்றத நீ கேள். என்ன மன்னிச்சுங்க அம்மா. நான் போறேம்மா, நான் போறேன். என்னங்க நீங்க இன்னும் போலியா? உங்க மனசு என்ன கல்லா? இவ்வளவு சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு, ஒரே ஒரு பிள்ளை. அவரை விடவா உங்களுக்கு இந்த பணம் பெருசு? எனக்கு போங்க, சீக்கிரம் போங்க. எப்படியாவது என் குழந்தைய கிட்ட கொண்டு வந்து சேருங்க.
ஐயோ, என் குழந்தை என்ன கஷ்டப்படுறானோ, அந்த பாவிங்க அவனை என்ன கொடுமைப்படுத்துறாங்களோ. விஜய், பார்வதி, உடம்புக்கு என்னப்பா? ஒண்ணு இல்லை டாக்டர், சாதாரண மயக்கம் தான். இப்ப தேவை. விஜய் வந்துட்டாரா? இல்லையே, காணும்னு ராத்திரி அவங்க அப்பா போன் பண்ணாங்களே. சங்கர் எங்க போ? விஜய கூட்டிட்டு வரத்தான் போயிருக்காரு. அது விஜய கூட்டிட்டு வர போயிருக்கானா? சங்கர் குரல் மாதிரி இருக்குது. ஏன் உள்ள நுழைஞ்சு? ஹனுமான் ஹனுமான் ஏன் லங்கைக்குள்ளே நுழைஞ்சாரு? இல்லையா, உன்னை பத்தி கேட்டா அனுமான பத்தி சொல்றீங்க. நம்மள பத்தி கேட்டாலும் ஹனுமான பத்தி கேட்டாலும் ரெண்டு ஒண்ணுதான். நம்ம ஜோஷியர் மஸ்தானோட போட்டு எரிய பிடிக்கிற மாதிரி உன்னை ஒரு ஆள் பிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட்? நீ நம்பி வந்திருக்கிற அந்த ஆள் உன்னை கம்பி என்ன வைக்க போறான்? ஹனுமான் ரெண்டு வாட்டி தான் வாய் திறக்கிறான். ஒண்ணு சோறு தின்னும் போது, இன்னொன்னு உண்மை பேசும்போது. பொண்ணு, உன் கண்ணு பார்க்கும் போது ஒண்ணு தெரியும். என் கண்ணுக்குள்ள என்ன தெரியுதுங்க? பிஸ்மில்லா கான் ஷனாய் வாசிச்சு உங்க கல்யாணம் நடக்கணும். ஆமாங்க. சத்தியம் விட்டு சொல்றான். பரமசிவன் தப்பட்டு அடிக்கிறது நம்ம காதுல விடுவது. டங்கு டங்கு டங், டங்கு டங்கு டங், டங்கு டங்கு டங். உங்க ஆரஞ்சு பழ முகத்து மேலே கருப்பு துணி போட்டு மூட போறான். எலுமிச்சம்பழ கருத்து மேல கயிறு போட்டு நிறுத்த போறான். மேஜிஸ்ட்ரேட் மணி பாக்குறாரு. பக்கத்துல டாக்டர் நிக்கிறாரு. பாதிரியார் சிலுவே போறாரு. யமன் வை 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 எருமை மேல வராரு. நீங்கள் தூக்கு மேல தொங்க போறான். சாவடி சாவடி. நான் தூக்கில போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எப்படியாவது என்ன காப்பாத்துங்களே, தயவு செய்து என்ன காப்பாத்துங்களே. ஒரு பணக்கார வீட்டு புள்ள பகல்ல வீட்டை விட்டு போன ராத்திரி வரைக்கும் வீட்டுக்கு திரும்புறேன். அந்த புள்ள இங்க எங்கேயோ தான் உள்ளே இருக்கிறான். அது உனக்கு தெரியும்? தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. போய் சொல்லாதே. போய் சொன்ன அனுமான கிட்ட சொல்லி உன்னை தூக்க தொங்க விட்டுடுவேன். அந்த புள்ள இங்கதான் இருக்கிறான். அனுமான் இல்லைங்க, வெளியே எடுத்துட்டு போயிட்டு. எங்க இடத்துக்கு போயிருக்கிறாங்க? அது வந்து சங்கர், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. கதவை தள்ளுங்க, திறந்துக்கும். உள்ள வந்ததும் கதவை மூடிட்டு நேரா மாடிக்கு நடத்துவாங்க. உங்க புள்ளைய பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, சீக்கிரம் வாங்க. புலி நம்ம கூட்டுக்குள்ளேயே வந்துருக்கு. இனிமே தப்ப முடியாது. நான் கையில பணம் வாங்குறது பணப்படம் 2 பேரும் சுட்டு கொள்ளு. பக்கத்துல இருக்க அகையில தூக்கி வச்சிருக்க. அப்பா, இங்க வராதீங்க, உங்களை சுட போறாங்க. உங்களுக்கு பணம் தர வேணும்? ஆமா, பணம் கொடுத்துட்டா எங்க 2 பேரும் விட்டுருவீங்க? விட்டுடுவேன். நான் இப்ப வெளியே வர போறேன். துப்பாக்கியில தூக்கி எறிஞ்சிட்டு கைகளை தலைக்கு மேல வச்சுட்டு வா. அவங்க கிட்ட இருக்கிற பணம் நம்ம கைக்கு வந்ததும் சுட்டு தள்ளிடுங்க. எடு பணத்தை. விஜய், ஓடுவீங்க. கண்ணா, கண்ணா, கண்ணா. பார்வதி, விஜயனுடைய கல்யாணத்தன்னைக்கு நிலைமதிக்க முடியாத பரிசு ஒண்ணு உனக்கு தரதா சொன்னனே, அதுதான் இந்த பரிசு. நான் வரும்போது சொல்லல, இவன் தான் உன் மூத்த மகன் கண்ணன். கண்ணா, கண்ணா, கண்ணா. என் உடம்பெல்லாம் வலிக்கிறமா. என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கங்கம்மா. இதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேம்மா. அம்மா, அம்மா, இத பாருங்கம்மா, என் உடம்பெல்லாம் துப்பாக்கி குண்டு பட்டு சல்லட கண்ணு மாதிரி இருக்குமா. ஆனா என் இதயத்தை மட்டும் துப்பாக்கி குண்டு தொலைக்கவே இல்லம்மா. ஏன் தெரியுமா? அதுல நிரந்தரமா நீங்க இருக்கீங்க. அதனாலதான் துப்பாக்கி குண்டு தொலைக்கவே டாக்டர், டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், எப்படியாவது. டாக்டர், டாக்டர், நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இனிமே உங்களால எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. டாக்டர், நான் என்னைக்குமே இல்லாதவன், இல்லாமையே போயிடுறேன். நிம்மி, நிம்மி, தம்பிய உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டே இல்ல. அப்பா, தம்பி, அப்பா, தம்பி, அப்பா, அம்மா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து
தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா சுட்டு கொன்றன கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்றன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் கருக்கலில் மலரும் மல்லிகை பூ காலையில் மலரும் தாமரை பூ அந்தி கருக்கலில் மலரும் மல்லிகை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்றும் மணக்கும் முல்லை பூ கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா பாருங்கள்
சின்ன சின்ன கண்ணி